ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். அல்லேலூயா. மூலங்கட்டும் மூலங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். அல்லேலூயா. மூலங்கட்டும் மூலங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதி சேனை. அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. அல்லேலூயா. செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதி சேனை. அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். அல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். அல்லேலூயா. தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். அல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஹல்லேலூயா. ஆமென். Praise the Lord. Check. Check. Praise the Lord. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு 3 முறை அல்லேலூயா என்று சொல்லி நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த பரிசுத்த ஓய்வு நாள் இந்த மாலை நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேவன் நல்லவர். அல்லேலூயா. சரி, நான் எதோட நான் கடந்த செய்தியில் முடிச்ச நேரம் சொல்ல முடியுமா? சத்தமாக சொல்லுங்க.
அந்த கொல்கதா என்கிற இடத்திற்கு சுமந்து ஆண்டவரை அது கொண்டு செல்றாங்க. அதோட தான் முடிச்சேன்னா அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னேன்? சிரேனே ஊரானாகிய அந்த சீமோன் குறித்து நம்ம தியானித்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27வது வசனம் முதல் அப்பொழுது அல்லேலூயா. நம்ம இங்க பார்க்கிறோம் ஆண்டவர் இப்பொழுது அந்த கொல்கதா என்கிற இடத்திற்கு அவரை இப்போ கூட்டு போறாங்க. சிலுவையை அவரால் சுமக்க முடியல. அந்த சிரேனே ஊரானாகிய அந்த சீமோன் இப்போ ஆண்டவருடைய அந்த சிலுவையை இப்போ சரி கொஞ்சம் சற்றாயில் கொஞ்சம் ஒரு சுமந்துட்டு போட்டுன்னு சொல்லி அந்த ஆண்டவருடைய அந்த சிலுவை பாரத்தை யார் மேலே வைக்கிறாங்க? அந்த சிரேனே ஊரானாகிய அந்த சீமோன் மேலே வைக்கிறாங்க. நம்ம அதை பார்த்தோம். அது தேவனுடைய சிலுவை என்பது அவருடைய ஊழியத்தை குறிக்கிறது. நாம் கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்வோமேயானால் நிச்சயமாகவே கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். அதற்கேற்ற நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தருவார். இப்படி அவங்க அந்த கொல்கதாவை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ நிறைய திரள் கூட்டம், இப்போ நிறைய கூட்டத்தார் அவரை சுற்றி வேடிக்கை பார்க்க இருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் அவரை பரியாசம் பண்ணுறாங்க, நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு கூட்டம் சொன்னால் என்ன செய்து இப்போ ஆண்டவரை பார்த்து அழுகுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க, கதறி கதறி அழுகுறாங்க. அவருடைய தாயாரும் இருந்திருக்கலாம், அவங்களுடைய இயேசுவோடு கூட அந்த உடன் பிறந்த சகோதரர்களும் இருந்திருக்கலாம், எத்தனையோ ஜனங்கள் உண்டு. இப்போ அந்த அவரை கொண்டு போகிற வழியில் இப்போ அந்த ஸ்திரீகள் எருசலேமின் குமாரத்திகளின் அழுகைன்னு போட்டுக்கோங்க. இன்னைக்கு இந்த எருசலேம் குமாரத்திகள் இப்போ ஆண்டவரை பார்த்த உடனே அவங்களுக்கு வியாகுலம் தாங்க முடியல, அவங்களால அந்த கவலைகளை தாங்க முடியல. எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு மனிதர், எவ்வளோ ஒரு நல்ல மனிதரை இப்போ இப்படி அடிச்சு கொண்டு போறாங்களேன்னு சொல்லி ஆண்டவருக்காக பரிதாபப்படுகிற ஒரு கூட்டமாக இவங்க இருந்தாங்க. யாருக்காக? ஆண்டவருக்காக. ஆண்டவருக்கு பரிதாபம் தேவையா? சொல்லுங்க, தேவையே கிடையாது. யாருக்கு தான் பரிதாபம்? அவர் தான் நம்மளை பார்த்து பரிதாபப்படணும். நம்ம ஜோமனா விடுறதுனால, நம்ம வேதம் வாசிக்காம விடுறதுனால அவருக்கு எதுவும் நஷ்டம் உண்டாகுமா? கிடையவே கிடையாது, நஷ்டமே உண்டாவாது. நம்ம பாசிக்கிறோம், திரள் கூட்டமான ஜனங்கள் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றாங்க. போன எல்லாருமே அழுகுறாங்க, பார்க்குற எல்லாருக்குமே அழுக வருது. யாரெல்லாம் அழுதுருப்பா சொல்லுங்க பார்ப்போம். அந்த மல்கூஸ் அழுதுருப்பாரு. அப்புறம் ஆண்டவர் யாரை தொட்டாரு? பரபாசை தொட்டாரு. பரபாசை அழுதுருப்பாரு. அந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் கூட என்ன பண்ணியிருப்பான்? இதெல்லாம் கேட்ட உடனே அழுதுகிட்டே போறான். நீங்களே பாருங்களேன், நீங்கள் ஒரு 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 துக்கமான ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அங்கே யாராவது ஒரு துக்கத்தில் அழுகுறாங்க அப்படின்னா, அவங்க அழுகுறதை பார்த்தா நம்மளுக்கு என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக அழுக வந்துடும். அது பெண்கள்னால் என்ன பண்ண வேண்டாம், சொல்லவே வேண்டாம். ஆண்களாவது கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இங்கே நம்ம பார்க்குறோம், எல்லாருமே அழுகிறதை பார்க்குறோம். அந்த ஸ்திரீகள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்காக அந்த புலம்பி அழுகிறதை நம்ம பார்க்குறோம். இப்படி அழுகிற அந்த ஸ்திரீகளை பார்த்து, இப்படி அழுகிற அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, முதல்ல ஆண்டவர் அவங்களுக்கு முகமாய் திரும்புகிறார். எங்கேயோ பார்த்துட்டு ஆண்டவர் சொல்லல, அந்த அழுகிற அந்த ஜனங்களை நோக்கி பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள். எனக்கு அழாத, நான் என்னுடைய சிலுவை, இது நான் உனக்காக நான் சிந்திருக்கிறேன். இந்த பாடுகள், இந்த மரணம் யாருக்காக? உனக்காக, இந்த மீட்புக்காக அழணுமே தவிர என் மேல பரிதாபப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, அழக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த சிலுவை தியானத்தில் பார்க்கும் பொழுது அந்த படத்தை பார்க்கும்போது யாருனாலும் அழுக வந்துடும். ஐயோ அவருக்கு இவ்வளோ பாடுகளேன்னு சொல்லி அவரை நினைச்சு என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. அது அந்த அழுக தேவையில்லை. உனக்காக ஒருவர் இப்படி மரித்தாரே அப்படி நினைச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாய்ஸ் ஃபுல்லாக அழுதாலும் நம்ம கண்ணீர் அது போதாது. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எனக்காக என்ன பண்ண வேண்டாம், நீ அழ வேண்டாம், உனக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் நீங்க அழுங்க அப்படிங்கிறாரு. நாங்கள் எப்பவுமே மே மாதம் லீவில் ஊருக்கு போவோம். இப்போ எங்கள் பாட்டிலாம் பரலோகத்துக்கு போயாச்சு. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது
எப்போ லீவ், காலாண்டு, அரையாண்டு, மூலாண்டு, எந்த ஆண்டு வந்தாலும் சரி எங்கள் கால் எங்கே இருக்கும்? ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். கரெக்டாக முடிஞ்ச உடனே ஊருக்கு போயிடுவோம். அப்போ ஊருக்கு போன உடனே எங்கள் பாட்டி எங்களை பார்த்து அழுது முத்தம் கொடுத்து எங்களை வரவேற்பாங்க. போகும்போது அழுது முத்தம் கொடுத்து வழி அனுப்பி வைப்பாங்க. சரி, இது போதாதா? சரி, ஊருக்கு போகும்போதெல்லாம் அங்கே எல்லாருமே நல்ல தீர்க்க ஆயுசில் தான் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவாங்க. ஒரு 100 வயசு 90 வயசு 100க்கு மேலே நல்லா வாழ்ந்தவங்க, நிறைய பேர பிள்ளைங்களை பார்த்தவங்க இப்படி தான் போவாங்க. யாராவது போகிற நேரத்தில் ஏதாவது ஒரு பரியல் நடக்கும். அப்போ எங்கள் பாட்டி சும்மா இருக்கணும்ல, எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? காலமே எந்திரிச்சிருவாங்க. காலமே எந்திரிச்சு 5 மணி கோயிலுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு நேரம் எங்கே போயிடும் வண்டி? அந்த வீட்டில் போய் உட்காந்துக்குவாங்க. உட்காந்து சும்மா புலம்பி என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க. பாட்டி வருவாங்க. வந்த உடனே நான் கேட்பேன், ஏன் பாட்டி, உனக்கு தேவையாது? நீ தேவையில்லாத வேலை என்ன பண்ணிட்டு இருக்க, பார்த்துட்டு இருக்க? உனக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. சும்மா போய் அங்கே தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது? அழக்கூடாது. இனிமேல் நீங்கள் அழுதிங்க அப்படின்னா நான் கையோட உங்களை கூட்டு போயிருவேன், இந்த ஊரில் உங்களை இருக்க விட மாட்டேன் அப்படிம்பேன். என்னையா அப்படி சொல்கிற? அப்படிலாம் சொல்லாதையா, அவங்க தாத்தாயா உனக்கு பாட்டியாம்பாங்க. யாரா வேணா எடுத்துகிட்டு போட்டு நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அழுதுட்டு இருக்கீங்க? நீங்கள் எதுக்கு அழணும் அவங்களுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஊர் வழக்கம். எங்கள் பாட்டி எல்லாம் 80 வயசுக்கு மேலே இருந்தாங்க. அப்போ அவங்க இத்தனை வருடங்கள் அதை பார்த்துருக்காங்களா, தன்னை போல அது ஆட்டோமேட்டிக்காக வருது. சரி, இது போனால் பரவாயில்ல. எங்கேயாவது நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் திடீர்னு எங்கள் பாட்டி, வா உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்லி எங்கேயாவது என்னை கூட்டு போவாங்க. என் தங்கச்சியை திடீர்னு அவங்க கூட்டு போவாங்க. அவங்க ரயில்வேல பென்ஷன் வந்ததுனால டவுனுக்கு கூட்டு போவாங்க எப்போவுமே. அப்போ கூட்டு போகும்போது ஏதாவது ஒரு யாருடைய வீட்லையாவது ஒரு பையன் ரோட்டில் நடந்து போவான். இல்லாட்டி அந்த கடின உழைப்பு தானே உழைப்பாங்க. அப்போ அந்த மரங்கள்லாம் வெட்டி கொண்டு போவாங்க. அந்த மரம் லாரியில் வெட்டி கொண்டு போவாங்க. அப்போ ஏதாவது மரத்தை வெட்டி லோடு ஏற்றும் பொழுது அங்கே ஏதாவது ஒரு பையன் கஷ்டப்பட்டு அந்த லோடை ஏற்றிட்டு இருப்பான். அந்த பையனை பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. பாலா போன பையன் பாவம், அவன் அப்பனும் போய் சேர்ந்துட்டான், இவன் அம்மாவும் பாவம், இந்த பையன் இப்படி வெயிட்டு தூக்கி இப்படி குடும்பத்தை நடத்துறானே அப்படின்னு சொல்லி அந்த பையனை பார்த்து புலம்பிட்டு இருப்பாங்க. நான் பாட்டி இதுக்கு மேலே நீ அழுதனா உனக்கு லிமிட்டு இவ்வளோதான், சும்மா வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்து அழக்கூடாது அப்படின்ட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னேன். ஏம்மா பாட்டி எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்படி நம்முடைய பெண்கள் யாரனாலும் நம்மளுக்கு பார்த்த உடனே இறக்க வந்துடும். இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான். ஆண்டவர் அந்த படுகிற அந்த பாடுகளை பார்த்த உடனே என்ன ஆக முடியல, அவங்களால தாங்க முடியல. ஆண்டவருக்காக ஒரு கூட்டம் அழுதுது. அந்த கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, எனக்காக என்ன பண்ண வேண்டாம், நீங்க அழ வேண்டாம், உங்களுக்காக அழுங்க. உங்களுக்காக நான் ரத்தம் சிந்துறேனே, இந்த அன்புக்காக நீங்க அழுங்க. என்னுடைய இந்த பரிதாபத்திற்காக நான் இதை ஏற்றுக்கொண்டேன் உங்களுக்காக, அதை நினைத்து நீங்க அழுங்க. என் மேல் பரிதாபப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, அழக்கூடாது. என்னைக்குமே நம்ம சரி தேவன் மீது நம்ம பரிதாபப்பட்டோ, நம்ம ஜோம் பண்றதுனால அவருக்கு ஏதோ நட்டம் மாதிரியும், நம்ம ஜோம் பண்றதுனால அவருக்கு எதுவும் கூட கிடைக்கிற மாதிரியும் அப்படி நினைச்சு நிறைய பேர் ஜோம் பண்ணுவாங்க. நான் ஜோம் பண்ணிட்டோம்ல, நான் எவ்வளோ நேரம் பாட்டு பாடியிருக்கேன், அப்படிலாம் கிடையாது. நீங்க ஜோம் பண்ணா அது உங்களுக்கு நன்மை, நீங்க கர்த்தரை தேடினா அது யாருக்கு நன்மை, உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் நன்மை. நீங்க கர்த்தரை மறந்தீங்கன்னா ஆண்டவர் யாரை மறப்பேன்னு இருக்காரு, உங்க பிள்ளைகளை மறப்பார். ஒருவேளை நீங்க கர்த்தரை கரெக்டாக தேடி உங்க பிள்ளைகள் கர்த்தரை தேடாமல் இருந்தாலும் ஆண்டவர் உங்க பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஆனா யார் பிள்ளை தெரியுமா கைவிட்டுருவாரு, அவங்க பிள்ளைகளோட பிள்ளையை கைவிட்டுருவார் ஆண்டவர். அப்போ உங்க கணக்கு ஈக்குவலா ஒன்னா போயிடும். அதனால நீங்க கர்த்தரை தேடினா உங்க பிள்ளைகளும் தேட சொல்லணும். உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும், நீங்க கர்த்தரை தேடுவதற்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம பார்க்கிறோம், இது ஒரு தீர்க்க தரிசனம், ஆண்டவருடைய கடைசி சத்தியம் செய்தி இந்த இடம். ஆண்டவருடைய முதல் அந்த அற்புதம், அந்த முதல் அடையாளம் கானா ஊர்ல ஆரம்பிக்கிறது. அதை காட்டிலும் மலை பிரசங்கத்தில் அவருடைய செய்திகளை ஆரம்பிக்கிறார். ஆனா ஆண்டவருடைய the end of message, அவர் சிலுவைக்கு போறதற்கு முன்பாக கொடுத்த ஒரு செர்மன், ஒரு செய்தின்னு வச்சுக்கலாமே, இந்த இடம் தான் அந்த கடைசி கொடுத்த செய்தி. அவர் சொல்றாரு, எனக்காக நீங்க அழ வேண்டாம். யாருக்காக அழுங்க, நீங்க உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுங்க. நீங்க சொல்லுவீங்க மலைகளை பார்த்து எங்க மேல விழும் அப்படின்னு சொல்லுவீங்க, உங்களுக்கு சாவு வராது, சாவை தேடுவீங்க. கடைசி கால உபத்திரவத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல சூப்பரா எழுதி இருக்குது. அதை நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவர் அழகா சொல்றாரு, அந்தி கிறிஸ்து ஆட்சி வரும், உங்களை பாடுபடுத்துவான், நீங்க மரணத்தை தேடுவீங்க, ஆனால் என்ன பண்ண முடியாது, நீங்க சாக முடியாது, உங்களை கொடுமைப்படுத்துவான். அப்போ நீங்கள் நினைப்பீங்க உங்கள் பிள்ளைகளை எல்லாம் சித்திரவதைப்படுத்துவோம். அப்படி உங்கள் பிள்ளைகளை கொடுமைப்படுத்தும் போது நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ என் பிள்ளை பிறக்காமல் இருந்தாலும் எப்படி இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்குமே, நான் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி நீங்கள் புலம்பக்கூடிய நாட்கள் வரும். அதற்காக என்ன செய்யுங்க, நீங்கள்
அழுங்க, அப்படிப்பட்ட ஒரு தீங்கிலிருந்து நீங்கள் தப்பிக்கும்படியாக அழுங்கள் என்று சொல்லி கடைசியாக அந்த வருகையின் பிரசங்கத்தை தேவன் நமக்காக சொல்லி கொடுத்து போயிருக்கிறார். எதற்காக அந்த பாடுகள், எதற்காக அழ வேண்டாம் என்கிறார்? நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இப்படிப்பட்ட ஆக்கினைகளுக்குள்ளே நாம் போகாதபடிக்கு அவருடைய ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆமேன். ஒன்னா ரகசிய வருகை வரும், இல்லாட்டி நம்ம ஆண்டவரிடத்துல போவோம். ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும். இந்த ரெண்டு காரியத்திற்குள்ள நம்ம பரிசுத்தமாய் நாம் ஜீவிப்போமே ஆனால் கர்த்தர் நமக்கென்று ஒரு வாடாத கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஆமேன். இனி ஆண்டவருக்காக யாரும் அழ வேண்டாம். அவரை சிலுவையில் ஈட்டில குத்திட்டாங்களே, வச்சுட்டாங்களே, இவ்வளோ பாடுபட்டாரேன்னு சொல்லி பரிதாபப்பட்டு அழக்கூடாது. எனக்காக இந்த பாடுகளை பட்டாரேன்னு சொல்லி என்ன பண்ணணும்? நம்ம அழணும். அங்க அழுத ஸ்ரீகள்லாம் அவருடைய உபத்திரவத்தை பார்த்து அழுதாங்க, அவருடைய அந்த பாடுகளை பார்த்து அழுதாங்க. ஐயோ, இந்த மனுஷனுக்கு, நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு சொல்லி. ஆனா இந்த நிலைமைக்கு ஆறுதற்கு காரணமே யாருதான்? அழுது கொண்டிருந்த ஜனங்கள் தான். ஹல்லேலூயா. அவங்க அதை நினைச்சு அழணும். எனக்காக நான் போக வேண்டிய இடத்திலே இவர் போய் எனக்கு ஒரு மீட்பை கொடுத்து ஒரு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறாரே என்று சொல்லி அப்படி நாம் அழுது நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாகும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஆண்டவருடைய இறுதியான செய்தியை நம்ம இங்க பார்க்கிறோம் இந்த இடத்துல. அந்த எருசலேம் குமாரத்திகளை போல. ஏன் அங்கு குமாரத்திகள் என்றால் நாம் எல்லாரும் மனவாட்டிகளாய் தேவன் நம்மை மாற்றப் போகிறார். ஆமேன். ஒரு நாளானது வரும்பொழுது நாம் மனவாளனை எதிர்கொள்ள நம் மனவாட்டி சபையை தேவன் ஆயத்தப்படுத்தி நம்மை அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய மனவாட்டிகளாக தேவன் நம்மை மாற்ற அவர் ஆவலாய் இருக்கிறார். ஆமே. நாம் மனவாட்டிகளாக மாற்றப்பட வேண்டும் என்றால் நாம் மனவாட்டி சபையோடு இணைக்கப்பட வேண்டும். நாம் மனவாட்டி சபையோடு இணைக்கப்படும் பொழுது அவருக்கு உகந்த அலங்காரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். ஆமேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு உகந்த அலங்காரம் வரணும். ஆமேன். சும்மா நம்ம வெளியே ஸ்டைல் பண்ணுறது, ட்ரெஸ் போடுறது இல்லை, பரிசுத்த அலங்காரம், அவர் விரும்பக்கூடிய அலங்காரம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த மன்னாதி மன்னனை, மணவாளனை நாம் சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படியே நாம் இருந்த வண்ணமாக கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தரை நாம் அப்படியே ஆராதிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, நல்லவரே வல்லவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய கண்கள் அப்படியே அவரை நோக்கி பார்க்கட்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனது. உங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நீங்கள் சிறுமை துன்பங்கள் அனுபவித்த நாட்களுக்கு தக்கபடி உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஜீவன், சுகம், பலன் யாவற்றிற்குமாக நம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தி கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள் உண்டு, பாவங்கள் உண்டு, அக்கிரமங்கள் உண்டு, மீறுதல்கள் உண்டு. எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். எல்லா பாவங்களையும் அவர் மன்னிக்கிறவர். நம்முடைய குறைகளை எல்லாம் மன்னிக்கிற தேவன். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே உம்முடைய கிருபை பெரியது. ஆண்டவரே உம்முடைய தயவு பெரியது. ஆண்டவரே உம்முடைய அன்பு பெரியது. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் பெரியது. ஆண்டவரே உம்முடைய வல்லமை பெரியது. ஆண்டவரே இரக்கத்தின் தேவனே, அபிஷேகத்தின் தேவனே, எல்லா நுகங்களை முறித்து போடுகிறவரே, எல்லா கட்டுகளை உடைத்து போடுகிறவரே, கைவிடாத கண்மலையே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லா தேவ சமூகத்தில் ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே.
காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும். பாடுவோம். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. ஆகாயனில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆகா என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்வினே நீர் செய்த நன்மைக்கே. சொல்லுவோம். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே. ஆகா என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும். சொல்லுவோம். காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும். நாட்டினில் வாழ்கின்ற யாவும் காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும். ஆமென். காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும். நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உமை போற்றுமே. ஆகா என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆமென். ஆகா என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே. இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே. வாழ வயதுள்ளனோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும், வாழ வயதுள்ளனோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகத்தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. ஆகா என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆகா என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான்
பாடுவேன் இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே. இந்நாள் வரை, ஆமென். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே. பாவ மனுக்குலம் யாவும் தேவா உம் அன்பினை உணர்ந்தே, பாவ மனுக்குலம் யாவும் தேவா உம் அன்பினை உணர்ந்தே, சிலுவையின் தியாகத்தை கண்டு ஓயா துதி பாடுவே, சிலுவையின் தியாகத்தை கண்டு ஓயா துதி பாடுவே. ஆகா என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆகா என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை, இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே. இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே. அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவரிடத்தில் பேசுங்க. ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிசுத்த ஆராதனை நாளின் மாலை நேரத்திலும், இந்த 50 நாள் தொடர் ஜெபத்தின் 33வது நாளிலும் இதோ உம்முடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே உம்மை ஆராதிப்பது ஒரு மிகுந்த பலனை தரும் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்பா ஆண்டவரே, இப்பொழுதும் அடியேனை நீர் மறைத்து ஆண்டவரே ஜனங்களோடு நீங்கள் பேசுங்க. உம்முடைய பலத்த கரம் ஆளுகை செய்வதாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. 33வது நாள் மாலை நேரத்திலையும் உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இவங்க எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம தொடர்ந்து இந்த நாளில் ஜெபித்து கொண்டிருக்கிறபடி கைகளின் பிரயாசத்தின் ஆசீர்வாதம், கைகளின் பிரயாசத்தின் ஆசீர்வாதம், வேலை, வருமானங்கள் எல்லாம், தொழில் காரியம், வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி சில வசனங்களை வாசித்து ஒரு சம்பவத்தை தியானித்து சுருக்கமாக தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிக்க பார்ப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:25 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவனோ, சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரை நம்புகிறவனோ, கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 72ஆம் சங்கீதம், 72ஆம் சங்கீதத்தினுடைய 7வது வசனத்தை ஒருத்தர் வாசி. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். அவருடைய நாட்களில் யார் செழிப்பா? நீதிமான் செழிப்பான். இங்க யார் செழிப்பான் போட்டிருக்கு நீதிமொழிகள்ல? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், நீதிமானும் செழிப்பான். இன்னொரு வேத வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் உள்ள கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். 66ஆம் சங்கீதம்
10வது 11வது 12வது வசனத்தை வாசி. தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இப்போ நீங்க மூடி வச்சுட்டு என்னை கவனிங்க. 3 செழிப்பு பார்த்தோம். முதல் செழிப்பு, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். 2வது, நீதிமான் செழிப்பான். 3வது உள்ள செழிப்புக்கு தான் பெரிய வசனம். எத்தனை பேர் இந்த வழிகள் எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறீங்க? தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல் எங்களை புடமிட்டீர், எங்களை வலையிலே அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேலே ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல. முதல் பார்த்தோம், கர்த்தரை நம்புகிறவன் ஈஸியா செழிச்சிருதான். 2வது, நீதிமான். நீங்க நீதிமானா? ஆமான்னு சொல்லுங்க. தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை நம்பி கர்த்தரை ஆராதிச்சு கர்த்தருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுடைய சபையில் ஆராதிக்கிற நம்மளை கர்த்தர் நீதிமானா தான் வச்சிருக்கிறார். நம்ம பாதிமானா இருக்கக்கூடாது. எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நீதிமானா இருக்கணும். எப்படி நீதிமானா? நீங்க அனுதினமும் ரட்சிக்கப்பட்டாலே நீதிமான். அனுதினமும் கர்த்தரை உண்மையை ஆராதிச்சா நீங்க நீதிமான். கர்த்தருடைய காணிக்கைகள் தசமபாகங்கள் கட்டளைகளை கொடுத்து பிரமாணங்களை நிறைவேற்றினாலும் நீங்க நீதிமான் தான். ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, இவ்வளவு காரியத்துக்கு அப்புறம் அவங்க செழிப்பான இடத்தை பார்க்கறாங்க. நேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. இப்போ கோயம்புத்தூர்ல பெரிய பணக்காரரா இருக்கிறவங்க, பெரிய தொழில் பண்றவங்க பேரை கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். LMW சொல்லுங்க, ரூட்ஸு, CRI, பிரிக்கால், டெக்ஸ்மோ, எல்லாம் நல்லா தெரியுது. சரி, வியாபாரம் பண்றவங்கள சொல்லுங்க. ஜவுளி கடைக்காரங்க, நகை கடைக்காரங்களெல்லாம், போத்தீஸு, RMKV, ஸ்ரீதேவி. சரி, ஓகே. அடுத்தபடி சரி, அப்போ நீங்கள் தொழில் பண்ணுறவங்கள சொல்லிட்டீங்க, வியாபாரம் பண்ணுறவங்கள சொல்லிட்டாங்க. உணவு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, SS ஹைதராபாத்து, அன்னபூர்ணாவை சொல்ல மாட்டேங்கிங்களே? ஆமாம், அன்னபூர்ணா. சரி, RHR, KR பேக்கரி, ராகம் பேக்கரி, அமுதாஸ். உங்கள் அம்மா பேரில் ஞாபகம் இருக்கு, என்னால் சொல்கிறேன். ஓகே, கவனிங்க. இப்போ இந்த மக்கள்கிட்ட எல்லாம் போய் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு நீங்க சொல்லிடுவீங்களா? உங்களை பார்த்து ஒரு கேள்வி, இவங்கெல்லாம் யாரு? பிரஜாதி மக்கள், உலகத்தில் உள்ள மக்கள், கர்த்தரை நம்பாத. ஒருவேளை கர்த்தரை நம்பலாம், நமக்கு தெரியாது. இவங்கள்ட்ட போய் நம்ம சொல்ல முடியுமா கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், நீதிமான் செழிப்பான் அப்படி நீங்க போய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா அவங்ககிட்ட போய், ஐயா நீங்க இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த வசனத்தை தான் சொல்லுவாங்க. மனுஷன் எங்க தலையில ஏறி போனா, ஐயா நான் கொஞ்சம் வர்றதுக்குள்ள என்னை ஏறி மிதிச்சாங்க, நான் தண்ணீரை கடந்து வந்தேன், தீயை கடந்து வந்தேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆமா, நான் நிறைய இப்போ இது நம்ம வியாபாரம் தொழில் பண்றவங்களுக்கான காரியங்களுக்காக பார்த்துக்கிட்டு இருந்தேன். சில இதெல்லாம் பார்த்தேன். அதில் நாளைக்கு வர்ற நாட்களை நான் சொல்றேன். சிலருடைய அனுபவங்கள் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய காரியங்கள் சொல்றாங்க. நிறைய அவங்களுடைய துவக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 66ஆம் சங்கீதத்தில் உள்ள 10, 11, 12 வசனம் படியே தான் இருக்குது. இப்படி இருந்துதான் இந்த நிலைமைக்கு அவங்க வந்திருக்காங்க. இப்போ உலக மனிதர்களுக்கும் அது அப்ளிகபிள் ஆகுது, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அப்படிதான் நடக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஜோம் பண்ண போனேன். அப்போ நல்ல டேலண்ட்டு, நல்ல ஞானம். அவர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாரு. மனசுக்குள்ள நினைச்சேன், கொஞ்ச நாள்ல இவர் வந்து நல்லா ஜபிக்கிறவர், அப்படியே வியாபாரங்கள் சின்ன சின்ன வியாபாரம் பண்றாரு. வண்டியில ஃப்ரூட்ஸ் போடுதாரு, வெங்காயம் போடுதாரு, ஆம்னியில போடுதாரு,
எல்லாமே பண்ணுதாரு, செருப்பு கடை அது இதுன்னு பண்ணுதாரு. நல்ல ஆள், நல்ல மனுஷன், நல்லா ஜபிக்கிறவரும் கூட, நல்ல ஆண்டவருக்கு பயப்படுகிறவர். இப்போ இவ்வளோ கடின உழைப்பு உழைக்கிறாரு, கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு போயிடுவார். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தார் ஒரு கம்பெனியில், அதனால் இவர் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே போயிடுவார்னு பார்த்தா அவரால் எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு சைன் பண்ண முடியலை. இப்போ உலகத்தில் ஒரு பழமொழி இருக்கு, பல முயலை துரத்துறவனால ஒரு முயலையும் பிடிக்க முடியாது. பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முயல் பண்ணை, முயல் பார்த்துருக்கீங்களா? முயல் பார்த்துருக்கியா தம்பி? முயல். அப்போ ஆமையும் வெல்லும், முயலும் வெல்லும், முயல் ஆமை வெல்லாதுன்னு சொல்லி ஒரு 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 பொன்மொழியை நான் பார்த்தேன். ஆமையும் வென்றோம், முயலும் வென்றுமா. ஆமைக்கும் முயலுக்கும் போட்டி வச்சாங்க. அப்போ முயல் வேகமாக போய் பாடர் லைனில் போய் என்ன பண்ணிச்சு? தூங்கிடுச்சு. நல்லா அருமையாக தூங்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு கை தட்டுற சத்தம் கேட்டா, எதுக்குடா அந்த கைத்தட்டு தட்டுறாங்கன்னு பார்த்தா அங்கே ஆமை பார்டர் லைனை தாண்டி போயிட்டு இருக்கு, ஒரு நல்லா தூங்கிட்டவ. அப்போதான் போட்டிருக்குது முயலாமை. முயலாமைனா முயற்சி பண்ணாமை. இப்போ சில நேரங்களில் சில தோல்விகளினால, சில காரியங்களால சில மக்கள் முயலாமலே இருந்துருந்தாங்க. இப்படி தான் காரியம். அப்போ அந்த அவர்கிட்ட கேட்டேன், என்ன நீங்கள் இவ்வளோ ஜோம் பண்ணுறீங்க, காலையில் ஜோம் பண்ணுறீங்க, கர்த்தரை நம்புறீங்க, வர்ற வருமானத்திலலாம் கொடுக்குறீங்க, அப்போ ஏன் உங்கள் வாழ்க்கையில் இப்போ இன்னைக்கு காலையில் செய்தி கேட்கும்போது பால் ராமச்சந்திரன் சொன்னால் கொடுக்கறதுனால ஒரு ஆசீர்வாதம், அது உண்மைதான். அப்புறம் நான் ஒரு லிங்க் போட்டு விட்டேன், எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியல. பார்த்தீங்களா இசைக்கியான பேசுனது? அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் உண்மைதான். கொடுத்தவங்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் கொடுப்பாங்க, ஜெபிப்பாங்க, ஆனால் அந்த முயற்சிகளில் ஜெயம் வராது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், அண்ணா எப்படி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, இவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களே, ஒரு தொழில் காரியத்தில் நீங்கள், அவர் என்னைய மாதிரி வேலையிலேருந்து வெளியில் வந்தவர் தான், அப்போ நீங்கள் நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவன் அந்த வார்த்தைக்கு முன்னாடி எனக்கு ஒரு வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அதை கூட நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 63 அதிகாரம், ஏசாயா 63 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டு. சரி, மூடி வச்சிருங்க. இப்போ அந்த அண்ணன் சொன்னாரு, அண்ணே எத்தனையோ பேருக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன், பணம் கொடுத்துருக்கேன், கடன் கொடுத்துருக்கேன், லோனுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேனே, ஆனால் நான் தொழில் செய்யும்போது, வியாபாரம் செய்யும்போது என்னைய லிஃப்ட் பண்ணி விடுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னாரு. என்ன பண்ணி விடுறதுக்கு? லிஃப்ட் பண்றது. லிஃப்ட் பண்றதுன்னா என்னது? தூக்கி விடுறதுக்கு. உலக மனிதர்கள் அப்படி யாராவது செஞ்சிருவாங்களா? உலக மனிதர்கள் யாராவது அப்படி செஞ்சிருவாங்களா? நீங்க செய்வீங்களா? அமுக்குவாங்க. என்ன அப்படி சொன்னீங்களோ? ஆனா மார்வாடிஸு, நான் திருநெல்வேலியில் வேலை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த கடைகள், அந்த டவுனில் உள்ள அந்த நிறைய அந்த நெல்லை அந்த சுவாமி சந்நிதி கடையில் உள்ள நிறைய எலக்ட்ரிக்கல் கடைக்காரங்க ரொம்ப பழக்கம். எலக்ட்ரிக்கல் நாங்கள் நிறைய அடிக்கடி எங்கள் கம்பெனி அது 3 பேஸ் ஹெச்பி லைன் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒன்று போயிடும். அப்போது ஒருத்தர் வருவார், ஒரு பாய் தான் எங்களுக்கு அந்த எலக்ட்ரீஷியன், சுபான் பாயின்ட்டு எழுதி கொடுத்துருவார். உடனே அங்கே போவேன். அப்போ சில எலக்ட்ரிக்கல் கடைக்காரங்களாம் ரொம்ப பழக்கமாயிட்டாங்க. ஒரு கடையில் இருக்கிற இன்னொரு தம்பி போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி திடீர்னு ஒரு பொருள் இல்லை அப்படின்னா டக்குன்னு போய் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க, இல்லைன்னா நம்மளே போக சொல்லுவாங்க. எங்கே நிற்கிற, நீ கடலாக போட்டிருந்த அப்படின்னு. நம்ம அவர் தான் நமக்கு போட்டு தந்துருக்கிறாரு அப்படி. குடோன்னு சொல்லுவாங்க. அது சொன்ன மாதிரி என்னடா குடோன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் குடோனெல்லாம் இல்லை, இந்த கடையில் வேலை பார்த்த இன்னொருத்தருக்கு அவனே கடை போட்டு கொடுத்து, நீ எனக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரியோ ஒரு இதை கூட அப்படின்னு சொல்லி, இந்த மார்வாடிசி இன்னை வரைக்கும் இந்த தொழில் காரியத்தில் அவங்க கரெக்டாக இருக்காங்க பிரதர். அப்போ அவர் சொன்னார், என்னை லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை பிரதர் அப்படின்னு வருத்தப்பட்டார். இப்போ நான் சொன்னேன், எந்த உலக மனிதர்களும் என்ன பண்ண மாட்டாங்க, நம்மள லிஃப்ட் பண்ண மாட்டாங்க. இங்கே சொன்ன மாதிரி நமக்கு தான் பார்ப்பாங்க. ஒருத்தருடைய முன்னேற்றம், ஒருத்தருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன உயர்வும் நேகருக்கு பொறாமை தான் கொண்டு வரும். அப்போ நான் சொன்னேன், அப்போ
அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிட்டு. அப்ப நான் சொன்னேன், உங்க புயம் நீங்க கையை தூக்கிட வேண்டியது ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி நீங்க எப்பமெல்லாம் போய் கர்த்தருடைய சமூகத்துல போய் ஆண்டவருடைய கரத்தை நீங்க பிடிச்சிருந்தீங்களோ, கர்த்தரை தூக்கிருந்தீங்க, கர்த்தரை உயர்த்த ஆரம்பிச்சிருந்தீங்களோ, அப்போ உங்க புயத்தை கர்த்தர் தாங்க ஆரம்பிச்சிருவாரு. உங்க கரத்தோடு கர்த்தருடைய கரம் இணைஞ்சிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அல்லேலூயா. அப்போ நீ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு நம்ம வேலையிலையும் ஒரு வருமானத்தில் ஒரு உயர்வை பார்க்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குது. சிலருடைய தொழில் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அநேக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடன்கள் வாங்கி அவன் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இந்த டிகே மார்க்கெட்டில் ஒருத்தர்களுக்கு ஜோம் பண்ண போனேன். அப்போ சாயங்காலம் வாங்க அப்படின்னாரு. சாயங்காலம் போய் பார்த்தோம்னா அவங்க டெய்லி காலையில் எவ்வளவோ 10,000 எவ்வளவோ வாங்குவாங்களாம். அவன் வந்து 8,000 என்னவோ தான் கொடுப்பானா, சாயங்காலம் 10,000 கொடுத்துடணுமா. 2,000 ரூபா அவனுக்கு அந்த இது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஏன்னா அவங்க 3 மணிக்கே மார்க்கெட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, வேலையை செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நான் கேட்டேன், 2,000 ரூபா போகுதா அப்படின்னு கேட்டேன். அதான் 2,000த்துக்கே சில நேரத்தில் நமக்கு தரமாட்டாங்க, பணம் இல்லை அப்படின்றவாங்க. அப்போ இந்த அளவுக்கு சில மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு அவங்களுடைய உழைப்பெல்லாம் அந்த வட்டிகளுக்கெல்லாம் போகுது. அவங்களுக்கு ஜோம் பண்ணிட்டு வந்தேன், ஆண்டவரே இப்படி கடின உழைப்புல இந்த வட்டிக்கு இந்த பணம் போகுது அப்படின்ட்டு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை நம்பினாலும் செழிக்க முடியும். கர்த்தரை நம்பி செழிப்பு அடைஞ்சவங்க யாரு சொல்லுங்க பார்ப்போம். இந்த 3 பாயிண்டில் நான் சொல்லி முடிக்க போறேன். கர்த்தரை நம்பி செழிப்பானவங்க ஆபிரகாம், ஈசாக்கு. அல்லேலூயா, கை தட்டுங்க பார்ப்போம். ஈசாக்கு தான் நான் வந்து கர்த்தரை நம்பி செழிப்பானவர். ஏன் கர்த்தரை நம்பி செழிச்சாரு தெரியுமா? நீங்க பஞ்ச காலத்தில் அந்த வேத பகுதியை நீங்க எடுத்துக்கிடுங்க. 26ஆம் அதிகாரம் வாசிங்க. ஆமா, 26:2-3 வாசிங்க. போகாமல் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றேன். கவனிங்க, நம்ம பல முறை நம்ம தியானிச்ச வேத பகுதி தான். இப்ப கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இதுக்கு எடுத்துக்காட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்கு தான். அல்லேலூயா. அப்போ நீங்க நல்லா தெரிந்து கொள்ளணும், ஏன் ஈசாக்கு செழிச்சான். பஞ்சம் மிகுந்த காலத்துல எகிப்துக்கு போயிடலாம். எகிப்து தேசத்தில் உள்ள நைல் நதி வருடம் முழுவதும் கரை புரண்டு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். நல்லா எந்த நாட்டில் பஞ்சம் இருந்தாலும் எகிப்தில் பஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. யோசேப்பினுடைய நாட்கள்லையும் அப்படிதான், நல்ல பரிபூர்ணமான விளைச்சல் 7 வருஷம் வந்துச்சு. அப்புறம் அதை சேமித்து வச்சாங்க. அந்த பஞ்ச காலத்தில் முழு உலகத்துக்கே அவங்க கொடுத்தாங்க. அப்போ எகிப்து அப்படிங்கிறது 2 காரியம். அது ஒரு அடிமைத்தனத்தின் வீடு, கர்த்தரை விட்டு விலகி போகக்கூடிய காரியம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சில முன்னேற்றத்துக்காக கர்த்தரை விட்டு போகக்கூடிய காரியம், கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடிய காரியங்கள் வரும்பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கர்த்தரை நம்பி நீங்கள் குடியிருந்தீங்கன்னா போதும். கர்த்தரை நம்பி நீங்கள் கர்த்தரையே பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா போதும். அந்த 26:13 படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாசிங்க பார்ப்போம். அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால், ஆமா, இப்படிதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தரை நம்பின ஈசாக்கு செழிச்சான். அடுத்தால யாரு? நீதிமான் செழிப்பான்னு நம்ம வேதத்துல வாசிச்சோம் இல்லையா? வேதத்துல சொல்லுங்க பாப்பா, நீதிமான் செழித்த நீதிமான சொல்லுங்க. தாவீது. வேற சீக்கிரம் முடிச்சிருவோம், ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அதாவது கர்த்தரை நம்பி செழிச்சது யாரு சொல்லுங்க? நீதிமானா இருந்து கர்த்தரை நம்பி செழிச்சது ஈசாக்கு. நீதிமானா இருந்து செழிப்பு.
யாருக்கு வந்துச்சு? ஆபிரகாம். சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சொல்லுங்க. யோவானா, நோவா, சரி, வேற, சரி வாசிப்போமா? யோசேப்பு, யோபு. சொன்னது யாரு? கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. யோபு தான் நீதிமான். யார் சொன்னார் யோபு நீதிமான்? யார் சாட்சி சொன்னா? ஆமா, கர்த்தரே சாட்சி சொன்ன ஒரு ஆளு எல்லாவற்றையும் இழந்து நடு ரோட்டுக்கு வந்து மறுபடியும் டபுளா பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1வது வசனத்துல கர்த்தருடைய சாட்சியோடு அவருடைய வாழ்க்கை ஆரம்பமாகுது. 19வது வசனத்துல எல்லாம் முடிஞ்சு போயிருது. 18 வசனத்துக்குள்ள எல்லாமே முடியுது. 19வது வசனத்துல பார்க்க 19ல முடிஞ்சு 20வது வயசுல யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தரையை சிரைத்து தரையில விழுந்து, அவ்வளவுதான், ரோட்டுக்கு வந்தாச்சு, தரைக்கு வந்தாச்சு. கோபுரத்துல இருந்தவர் எப்படி வந்தாரு? எப்படி வந்துட்டாரு? கோபுரத்துல வந்தவர் தரைக்கு வந்துட்டார், வெறும் தரைக்கு வந்துட்டார். ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிறது. 22வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க, யாரெல்லாம் தேவனை பத்தி குறை சொல்லாம இருக்கிறீங்களோ அவங்க தான் நீதிமான். ஆனா எல்லாருக்கும் அது வாயில வந்துடும், ஊழியருக்கும் வந்துடும். நேற்று ஒரு நைட்டு திடீர்னு மேலே மாடியில் போய் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஊழியர் ஃபோன் பண்ணாங்க. அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர்கிட்ட எல்லாம் நிறைய ஊழிய காரியம். அப்போ அந்த ஊழியத்தில் உள்ள கஷ்டங்களை இன்னொரு ஊழியர்கிட்ட பகிர்ந்து கொள்கிறான். ஐயா, இப்படி கஷ்டம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம போய் இப்படி ஜோம் பண்ணிட்டு வந்தால் நம்மளுக்கு இவ்வளோ பாடுகள், இவ்வளோ காரியம் வருது. அப்போ அடிக்கடி நான் ரொம்ப முறுமுறுத்துருவேன், ஏன் நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்குன்னு சொல்லி. நானே சில நேரத்தில் கண்ணு இல்லையா காது இல்லையா அப்படின்லாம் சொல்லிடுவேன் ஐயா, ரொம்ப நொந்து போயிடுவேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் ஒரு ஊழியர் மூலமாக என்னோட உணர்த்தினார், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த பாடு வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மன ரம்மியமாக சந்தோஷமாக இருந்தாலே கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மைக்கு தான் செய்கிறாருன்னு சொல்லிட்டு கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருந்துட்டு எந்த ஒரு வாயின் வார்த்தையினால அவரை துக்கப்படுத்தாமல் இருந்துட்டா போதும், கர்த்தர் நம்மளை நீதிமானா மாற்றுகிறார். அப்ப இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி நான் ஒரு முறை கூட குறையே சொன்னதில்லை அப்படின்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா அல்லையிலே சொல்லுங்க. இல்லை, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் என்னால் கையை உயர்த்தி சொல்ல முடியல. அல்லேலூயா. புரியுதுங்களா? கர்த்தர் அதை பார்ப்பாரு. ஆமென். நீங்க என்ன நடந்துச்சு? அந்த நீதிமானா இருந்தவருடைய வாழ்க்கையில எல்லாம் போயிடுச்சுது. என்ன நடக்குது? யோபு 42:12 வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் முன் நிலைமையை பார்க்கலாம், பின் நிலைமையை ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா தெரியுங்க. அவ்வளவுதான். 3வது பாயிண்ட சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் கொஞ்சம்தான், கொஞ்சமா அநேகமா. ஆமா, ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அந்த தம்பி கேட்டாரு, கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு பாடு அப்படின்னாரு. அல்லேலூயா. தம்பி, ஒரு தம்பி, நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு தம்பி. அப்ப நான் சொன்னேன், அநேக பாடுகள் வழியாக தான், நம்ம உபத்திரவத்தின் வழியாக தான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். ஆனால் கிறிஸ்தவ மக்களுக்கு பாடுகள் மாத்திரமே கிடையாது, பிரச்சனை மாத்திரமே கிடையாது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் எல்லாம் சகலமும் நன்மைக்கு தான். ஒரு பாடு வருதா, ஒரு பிரச்சனை வருதா, ஒரு போராட்டம் வருதா, கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சிருப்பாரு. அப்போ நான் சொன்னேன், உங்களை இந்த நிலைமையில கர்த்தர் வச்சிருக்கிறதுக்கு காரணம் 2, உங்களுடைய பெற்றோர் ஆண்டவரை தேடின காரியம், 2வது கர்த்தர் உங்க மேலே வச்ச ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ இந்த நாளில் 2வது நீதிமான் செழிப்பான். யோபு போல எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில எல்லாவற்றையும் நீங்க ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில தோல்வி, அவமானம், நிந்த எந்த போராட்டம் வந்தாலும் சரி, ஸ்தோத்திரமும் நன்றியுமே சொல்லி கொண்டு இருங்க. ஒரு நாள் வரும், அந்த நாளுக்கு பிறகு கர்த்தர் ஆச்சரியமா மாற்றங்களை செய்வார். சரித்திரத்தில் உள்ள வேதத்தின் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, யோபு சரியா 6 மாதம் தான் பாடே அனுபவிச்சாராம். எத்தனை மாசம்? யோபுடைய புலம்பல் எவ்வளவு இருக்குது, நீங்க உள்ள வாசிச்சு பாருங்க, மண்டே பிச்சுக்கிடுவீங்க, அவ்வளவு காரியம் இருக்கும். இந்த எலிப்பாசு, சோப்பாரு, பில்தாத்து,
அவன் ஃப்ரெண்டெல்லாம் வந்து பண்ணுவாங்க, அவர் நிறைய குறையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாவற்றிலும் அவன் பொறுமையாக இருந்து இரட்டத்தனையான நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ நீதிமான், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், நீதிமான் செழிப்பான். மூணாவது நம்ம வாசித்தோம், மனுஷரை இங்கே தலையின் மேலே ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் தாண்டி வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். யார் அது? இஸ்ரவேல் ஜனங்கள். கை தட்டுங்க பார்ப்போம். அவ்வளோதான், இஸ்ரவேல் ஜனங்கள். எகிப்து தேசத்தில் பெரிய அடிமைத்தனம், எகிப்து தேசத்தில் கொடுமையாக வேலை வாங்கப்பட்டாங்க. எல்லா மனுஷனும் அவன் தலையில் ஏறி போயிருப்பான், தீயை தாண்டி வந்திருப்பாங்க, தண்ணீரை தாண்டி வந்திருப்பாங்க. எகிப்துலேருந்து வந்தவொடனே தண்ணீர் தான், செங்கடல். செங்கடலேருந்து வெளியில் வந்தவொடனே மறுபடியும் தண்ணி கிடையாது, மாறா தண்ணீர் கிடைக்குது, கசப்பான தண்ணீர். அவன் அந்த தண்ணியை தாண்டணும். அப்புறம் கானானை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக யோர்தான், தண்ணீரை தாண்டி வந்தாங்க. தீ, என்ன தீ? வனாந்திரத்தில் முறுமுறுத்தாங்க. ஆண்டவர் கொஞ்சம் கடிக்கிறதுக்கு கொசுவெல்லாம் அனுப்பி விட்டார். கொசுவா அனுப்பினாரு. முறுமுறுத்தோடனே என்ன அனுப்பி விட்டாரு? கொல்லி வை சர்ப்பம். கடிச்ச உடனே சும்மா பொந்து அப்படியே சரீரம் வந்து அப்படியே வீங்கி 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 எரிச்சல் ஆயிருமா, எரி கொப்பளம். தீயை தாண்டி வந்தாங்க. ஆனா என்ன இருந்துச்சு அவங்க வாழ்க்கையில? ஒரு செழிப்பான இடம் இருந்துச்சு. மனுஷரை இங்க தலையின் மேல ஏறி போக பண்ணினீர், தீயை தாண்டினோம், தண்ணீரை தாண்டினோம், வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். எதுக்காக இவங்களுக்கு ஒரு செழிப்பான இடம் அப்படின்னா, மோசே போய் பார்வோன்ட்ட என்ன சொல்லி ஜனங்களுடைய விடுதலையை கேட்டார்? சரியா சொல்லுங்க பார்ப்போம். மோசே போய் என் ஜனங்களை ஆராதிப்பதற்கு போக விடு. நான் சொல்லி முடிக்கிறேன், நீ நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆராதிக்கிற ஜனங்கள் தீயை தாண்டிடுவீங்க, தண்ணீரை தாண்டிடுவீங்க. மனுஷன் உங்க தலைமையில ஏறி போக தான் பண்ணுவான். தேவன் வலையில் அகப்படுத்துவார். இடுப்புல வருத்தமான பாரம் ஏறதான் செய்யும், எல்லாம் இருக்கும். நீங்க ஆராதிக்கிறதுனால உங்களை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிச்சிருவாருன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த 66ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி தண்ணீர் உண்டு, தீ உண்டு, மனுஷன் உங்க தலையில ஏறி போவான். ஆனா எல்லாத்தையும் தாண்டி வருவதற்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 3 பேருடைய காரியத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபுக்கு 6 மாசத்துல அந்த பாடுகள் முடிஞ்சது போல, நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தையை சொல்லி சொல்றேன். இந்த நாள்ல இருந்து 6 மாசம் கணக்கு வச்சுக்கிறீங்க. எத்தனை மாசம்? 6 மாசம், 180 நாள். 180 நாளைக்குள்ள ஒரு பெரிய செழிப்பு உங்க வாழ்க்கையில வரப்போகுது. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, 6 மாதத்துக்குள்ள ஒரு பெரிய செழிப்பை கர்த்தர் தேடி வர பண்ணுவார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நான் உங்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். வாசித்த வேத வசனத்தின்படி கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், நீதிமான் செழிப்பான். ஓ, எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், வலையில அகப்படுத்தினீர், மனுஷரை எங்க தலையின் மேல ஏறி போக பண்ணீர். ஆண்டவரே, மனுஷன் தலையில ஏறி போகிறது என்பது எதை குறிக்கிறது? கொஞ்சம் நீங்க உயரும் பொழுதும் மனுஷன் குட்டுகிற காரியம். மனுஷன் உங்க தலையை உயர்த்தி விடக்கூடாதபடி அவனே உங்களை தடுக்கக்கூடிய காரியம். இதையெல்லாம் கர்த்தர் பார்த்து ஒரு செழிப்பான இடத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்து விட போகிறார். இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறப்பா. இந்த ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல வேலை செய்கிறவர்களுடைய வருமானத்துல கர்த்தர் ஒரு செழிப்பை தாங்க. சுய தொழில் பண்ணுகிறவருடைய வருமானங்களில ஒரு செழிப்பை தாங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு செழிப்பை தாங்க. தொழில் பண்ணுகிறவர்களுக்கு, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த நாளிலிருந்து ஒரு 6 மாதத்திற்குள்ள ஒரு மகா பெரிய செழிப்பு அவருடைய வாழ்க்கையில வருவதாக என்று சொல்லி ஊழியக்காரனாகிய அடியேனுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சபைக்கு 6 மாதத்திற்குள்ள எதிர்பாராத பெரிய செழிப்பு வருவதாக, சபை மக்களுக்கு வருவதாக, சிறியவர் பெரியவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் வருவதாக என்று சொல்லி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கரமாளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவோ அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.